வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். பௌத்த மத தலைவர்களின் ஆதரவுடனேயே 20வது திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். முரத்தெட்டுவாவ ஆனந்த தேரர் வலியுறுத்து. பௌத்த மத தலைவர்களின் ஆதரவுடனேயே 20வது திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என முரத்தெட்டுவாவே ஆனந்த தேரர் வலியுறுத்தியுள்ளார். வேறு அவருடைய செல்வாக்கு காரணமாகவும் 20வது திருத்தத்தை கொண்டு வந்தால் பௌத்த மத தலைவர்கள் அதற்கு அனுமதி அளிக்க மாட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். பௌத்த மகா சங்கத்தின் ஆலோசனையை அங்கீகாரத்தை பெற்று 20வது திருத்தத்தினை கொண்டு வர முயன்றால் பௌத்த மகா சங்கம் பதில்களை வழங்க தயார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கத்தினை அதிகாரத்துக்கு கொண்டு வந்த மக்கள் மறக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்த அவர், புதிதாக உள்வாங்கப்பட்டவர்களிடமிருந்து ஆலோசனைகள் பெறப்படுவதை பௌத்த மகாசபை கடுமையாக எதிர்க்கின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை 20வது திருத்தத்தில் மாற்றங்களை கொண்டு வருவது அல்லது அதனை பிற்போட செய்வதே மகா சங்கத்தினரின் நோக்கம் என எல்ஏ குணவன்ச தேரர் தெரிவித்துள்ளார். 20வது திருத்தத்தில் உள்ள தேவையற்ற பிரிவுகளை நீக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மறைந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜனின் 20வது ஆண்டு நினைவு தினம். மறைந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜனின் 20வது ஆண்டு நினைவு தினம் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், மட்டு ஊடக அமையம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்றது. நிமலராஜனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு 20 சிட்டிகளில் சுடரேற்றி மலரஞ்சலியும் 1 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் வ. கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான ப. அரியநேந்திரன், மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் செயலாளர் எஸ். நிலாந்தன், பொருளாளர் பு. சசிகரன் உட்பட ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் ஊடகவியலாளர் மீதான அச்சுறுத்தல்கள், தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சுதந்திரமாகவும் அச்சமின்றியும் தமது கடமையை ஊடகவியலாளர்கள் முன்னெடுப்பதற்கான சூழ்நிலையை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இதன்போது முன்வைக்கப்பட்டது. ஊடகவியலாளர் நிமலராஜன் 2000ஆம் ஆண்டு அக்டோபர் 19 இரவு யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள கோரிக்கை. யாழ் மாவட்டத்தில் தற்போது கொரோனா நிலைமை சுமூகமாக காணப்படுகின்றது எனினும் பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது அவசியம் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் க. மகேசன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளில் நாங்கள் அவசியமாக அந்த வெளியூர் செல்வர்களுக்கு அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது என்றால், மற்றது அவர்கள் ஒரு அபாயகரமான வலயத்துக்குள் சென்று வந்தால் அவர்கள் தங்களை சுயமாக அந்த வெளிப்படுத்தி அந்த சுகாதார அறிவுறுத்தலை பெற்று கொள்வது அவசியம். சில சமயம் அவர்கள் சுயமாக முன்வந்த அந்த PCR பர்சனுக்கு உட்படும் போது அங்கு அவரும் பாதுகாக்கப்படுவார். அதே நேரத்திலே அவருடைய குடும்பம், சமூகம் பாதுகாக்கப்படும். இலங்கையிலே தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு கொரோனா தொற்று வைத்தியசாலையை நாங்கள் அரசாங்கத்தினுடைய திட்டத்துக்கு அமைய அதை ஏற்பாடு செய்ய வேண்டிய ஒரு கட்டம் இருந்தது. அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே மருதங்கேணி வைத்தியசாலை தெரிவு செய்யப்பட்டு அதற்குரிய வேண்டிய ஏற்பாடுகள் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே நேரத்திலே அந்த வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவையும் தொடர்ந்து இயங்கும். தேவை ஏற்படின் மாத்திரம் அங்கு அந்த நோயாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அதிலும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் உடனடியாக அவர்கள் வேறு வைத்தியசாலைகளுக்கு பொருத்தமான வைத்தியசாலைகளுக்கு மாற்றுவதற்கு தான் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே மருதங்கேணி பகுதியில் காணப்பட்ட அச்ச நிலைமை தற்போது நீங்கியுள்ளது. அத்துடன் புங்குடுதீவு பகுதியானது தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள சிலரது PCR முடிவுகள் வெளிவந்ததும் தற்காலிக முடக்கம் விரைவில் நீக்கப்பட உள்ளது. அத்துடன் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரி தற்போது தனிமைப்படுத்தல் முகாமாக மாற்றப்பட்டு இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த கல்லூரி தனிமைப்படுத்தல் நிலையமாக மாத்திரம் பயன்படுத்தப்பட உள்ளது. அங்கு தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்டோர் தொற்று உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் வேறு வைத்தியசாலைக்கு மாற்றப்படுவார்கள். எனவே குறித்த விடயம் தொடர்பாக மக்கள் அச்சமடைய தேவையில்லை என மாவட்ட அரசு அதிபர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்துக்கான COVID-19 சிகிச்சை நிலையம் மருதங்கேணி பிரதேச வைத்தியசாலையில் அமைக்கப்பட்டுள்ளது. மருதங்கேணி கொரோனா வைத்தியசாலைக்கு நேற்று இரவு 21 கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிமனை தகவல் தெரிவித்திருக்கின்றது.
நேற்று காலை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ள மருதங்கேணி கொரோனா வைத்தியசாலைக்கு நேற்று இரவு 10:30 மணியளவில் வவுனியா தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட மினுவாங்குடை பகுதியை சேர்ந்த 21 பேர் நேற்று இரவு மருதங்கேணி கொரோனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்குரிய சிகிச்சைகள் மருதங்கேணி வைத்தியசாலையில் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நாட்டில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்ததன் காரணமாக கோவிட்-19 நோயாளிகளை அவர்களது மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் வைத்து பராமரிக்க சுகாதார அமைச்சு தீர்மானித்தது. மாவட்ட ரீதியான கோவிட்-19 சிகிச்சை நிலையங்களை மாகாண சுகாதார திணைக்களத்தின் ஊடாக அமைக்க சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியது. அதன் அடிப்படையில் வடமாகாணத்தில் 5 மாவட்டங்களில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் தலா ஒரு கோவிட்-19 நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டது. அதில் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான கோவிட்-19 சிகிச்சை நிலையம் மருதங்கேணி பிரதேச வைத்தியசாலையில் அமைக்கப்பட்டு செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது ரிஷாட் பதியுதீனை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அரச நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக தெரிவித்து பொது உடைமைகள் சட்டத்தின் கீழ் ரிஷாட் பதியுதீன் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டார். கடந்த பொது தேர்தலின் போது இடம்பெயர்ந்துள்ள மக்களை புத்தளத்திலிருந்து மன்னாருக்கு அழைத்து செல்ல அரசு போக்குவரத்தை பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது தெஹிவளியில் உள்ள தனியார் தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் நேற்று அதிகாலை ரிஷாட் பதியுதீன் கைது செய்யப்பட்டார். வன்னியின் சுகாதார நிலவரம் தொடர்பாக டக்ளஸ் மற்றும் பவித்ரா கலந்துரையாடல். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் நிலவுகின்ற வைத்தியர் பற்றாக்குறையை நீக்கி வைத்தியசாலையின் முழுமையான செயற்பாட்டிற்கு வழிவகுக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ள கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கிளிநொச்சி ஆதார வைத்தியசாலையில் அவசர தேவையாக காணப்படும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவினை உருவாக்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். வடக்கு மாகாண சுகாதார தரப்பினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் கடந்த வெள்ளிக்கிழமை சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி மற்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய கலாநிதி எஸ். ஸ்ரீதரன் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடிய போதே கடற்தொழில் அமைச்சர் மேற்குறிப்பிட்ட விடயங்களை தெரிவித்துள்ளார். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் 60 வைத்தியர்களுக்கான தேவை காணப்படுகின்ற நிலையில் 24 வைத்தியர்கள் மாத்திரமே தற்போது கடமையாற்றி வருகின்றமையினால் நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக குறித்த வைத்தியசாலையின் நோயாளர் நலன்புரி சங்கத்தினரால் தன்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதாக சுட்டிக்காட்டிய கடற்தொழில் அமைச்சர் குறித்த விடயம் தொடர்பாக விரைவான நடவடிக்கையை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். அதேபோன்று கிளிநொச்சி ஆதார வைத்தியசாலையில் காணப்படுகின்ற விபத்து மற்றும் அவசர சேவை அலகு ஒன்றிற்கான அவசியத்தை சுகாதார அமைச்சர் மற்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருக்கு தெளிவுபடுத்திய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த அலகை முழுமைப்படுத்துவதற்கு சுமார் 1185 மில்லியன் ரூபாய் தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அவற்றை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழிகள் தொடர்பாகவும் சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இனி இந்திய செய்திகள். 800 படத்திலிருந்து விலகும் விஜய் சேதுபதி. முத்தையா முரளிதரனின் வாழ்க்கையை மையப்படுத்தி உருவாக உள்ள 800 படத்தில் இருந்து விஜய் சேதுபதி விலகியுள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரரான முத்தையா முரளிதரனின் வாழ்க்கையை மையப்படுத்தி 800 என்கின்ற படம் உருவாகியுள்ளது. ஸ்ரீபதி ரங்கசாமி இயக்கும் இப்படத்தில் முத்தையா முரளிதரனாக விஜய் சேதுபதி நடிக்கின்றார். இதற்கான அறிவிப்பு வெளியானதில் இருந்து இப்படத்திற்கான எதிர்ப்பும் அதிகரித்தது. படத்தில் அரசியல் சார்ந்த காட்சிகள் இல்லை என 800 படத்தின் தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே உறுதியளித்தது. இருப்பினும் ஈழத்தமிழர்களுக்கு எதிரானவர்களுக்கு முத்தையா ஆதரவு அளித்தார் என்பதால் படத்தில் நடிக்கும் முடிவை விஜய் சேதுபதி கைவிட வேண்டும் என இயக்குனர் பாரதி ராஜா, சேரன், பாடலாசிரியர்கள் வைரமுத்து, தாமரை உள்ளிட்டோர் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் இப்படத்திலிருந்து விலகிக் கொள்ளுமாறு விஜய் சேதுபதிக்கு வேண்டுகோள் விடுத்து முரளிதரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதற்கு ட்விட்டரில் பதிவளித்துள்ள விஜய் சேதுபதி முரளிதரனின் அறிக்கையை குறிப்பிட்டு நன்றி வணக்கம் என பதிவிட்டிருந்தார். இதன் மூலம் விஜய் சேதுபதி இப்படத்திலிருந்து விலகிவிட்டதாக கூறப்படுகின்றது. இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு சற்று தணிய தொடங்கியுள்ளதாக தெரிவிப்பு. இந்தியாவில் கொரோனா தொற்றின் உச்சம் செப்டம்பர் மாதம் மத்தியில் இருந்ததாகவும் அதன் பிறகு குறைய தொடங்கியுள்ளதாகவும் மருத்துவ வல்லுநர்கள் தரப்பில் சொல்லப்படுகின்றது.
இந்தியாவில் சமீபத்திய தரவுகளின்படி தினசரி சராசரி பாதிப்பு 61,000 தற்போது உள்ளது. இந்த நிலையில் வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையில் 50% பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கொரோனா பாதிப்பு குறித்து திட்டமிட மத்திய அரசு அமைத்த நிபுணர் குழு உறுப்பினர் தெரிவித்துள்ளார். ராய்டர் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த நிபுணர் குழு உறுப்பினரும் இந்திய இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜியின் பேராசிரியருமான மனிந்திரா அகர்வால் கூறுகையில், தற்போது இந்திய மக்கள் தொகையில் 30% பேருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டிருக்க கூடும் என கணித மோடல் படி நாங்கள் மதிப்பிட்டுள்ளோம். வரும் பிப்ரவரியில் இது 50% உயரக்கூடும். மத்திய அரசின் சர்வே சேவையை விட தற்போது தொற்று பரவல் அதிகமாக உள்ளது என்றார். இந்தியாவில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 75 லட்சம் ஆகும். உலக நாடுகளின் மதிப்பில் அமெரிக்காவிற்கு அடுத்ததாக இந்தியா இருக்கின்றது. தொடர்வது உலக செய்திகள். வேல்ஸில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் நவம்பர் 9ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியிலான முடக்கம். வேல்ஸில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் நவம்பர் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வரை நாடளாவிய ரீதியிலான முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலத்தில் மக்கள் வீடுகளிலேயே இருக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் விடுதிகள், உணவகங்கள், ஹோட்டல்கள் மற்றும் அத்தியாவசியமற்ற கடைகள் மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வீட்டுக்கு வெளியே ஒன்று கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் இவ்வாறான கட்டுப்பாடுகளின்றி கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்த முடியாது என முதலமைச்சர் மார்க் ரூபெர்ட் தெரிவித்துள்ளார். மேலும் இறுதிச் சடங்குகள் மற்றும் திருமணங்களை தவிர வழிபாட்டு தலங்கள் மூடப்படும் என்றும், வணிகங்கள், சமூக நிலையங்கள், நூலகங்கள் போன்றன மூடப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். வேல்ஸில் அக்டோபர் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 4127 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் வேல்ஸுக்கு வெளியேயும் உள்ளேயும் அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வேல்ஸில் உள்ள பல்கலைக்கழகங்கள் ஆன்லைன் கற்றல் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன. தாய்லாந்தை தனது பிராந்தியம் என சொந்தம் கொண்டாட முனையும் சீனா. தாய்லாந்தை தனது பிராந்தியம் என சொந்தம் கொண்டாட முனையும் சீனா தென்கிழக்கு கடற்கரையில் படைபலத்தை அதிகரித்து வருவதாக சீன ராணுவ நடவடிக்கைகளை கண்காணித்து வருவோர் தெரிவிக்கின்றனர். இந்த நடவடிக்கை தாய்வான் மீது போர் தொடுக்கும் என சீனா முதற்கட்ட நடவடிக்கையாக இருக்குமா என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். அண்மையில் குவாங்டாங் மாகாணத்தில் உள்ள ராணுவ தளத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங், போருக்கான தயார் நிலையில் மனதையும் உடலையும் வைத்துக் கொள்ளுங்கள், மிகவும் விழிப்புடன் இருங்கள், முழு விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் இருங்கள் என ராணுவத்தினரிடம் கூறினார். இந்த நிலையில் தாய்வான் மற்றும் COVID-19 விவகாரத்தில் சீனா அமெரிக்கா இடையே ஏற்கனவே பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் சீனாவின் இந்த ஆயுத குவிப்பு தகவல் வெளியாகியுள்ளது. சீனா சமீபத்திய ஆண்டுகளில் தாய்வானை சுற்றி தனது போர் பயிற்சியையும் அதிகரித்துள்ளது. கடந்த செப்டம்பர் 18ஆம் 19ஆம் தேதிகளில் சீனாவின் சுமார் 40 போர் விமானங்கள் சீன தாய்வான் இடையே எல்லையை கடந்துள்ளன. அப்போது படை பலத்தை கொண்டு சீனா அச்சுறுத்துவதாக தாய்வான் ஜனாதிபதி சாய் இங்வென் கூறினார். சீனாவில் கடந்த 1949ஆம் ஆண்டு நடந்த உள்நாட்டு போரிற்கு பிறகு தாய்வான் உருவானது. என்றாலும் தாய்வான் சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதி என சீனா கூறி வருகின்றது. தேவைப்பட்டால் தாய்வானை கைப்பற்ற படைபலத்தை பயன்படுத்த தயங்க மாட்டோம் என்று சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் முன்னர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து மெய்வெளி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.